உங்களுக்கு பூ கட்ட தெரியலனா ஜல்லி கரண்டி இருந்தால் போதும், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பூ கட்டி முடிச்சிடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பக்கத்தில் பூ கட்டுற நூலை விட்டுட்டு இந்த சைடு அதோட ஆப்போசிட் பக்கத்தில் நேராக வந்து ஹோலில் விட்டுக்கோங்க. ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி நூலை சுற்றி விட்டு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க. இப்போ நம்ம பூ கட்டுறதுக்கு ஒரு பக்கம் கரண்டியில் வந்து நூலை விட்டுக்கணுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியோட லென்த் இருக்குது பாருங்கள், அதில் வந்து 2.5 மடங்கு அளவுக்கு நூலை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூ எடுத்துக்கலாங்க. மல்லிப்பூ, முல்லைப்பூ எந்த பூ வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காக்கரட்டான் பூ எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூ வந்து மேலே 3 பூ கீழே 3 பூ வச்சுட்டு, இது நம்ம 2 நூல் வச்சுருந்தோம் பாருங்கள், அதுக்கு இடையில விட்டு அடியில் வந்து நம்ம பூ கட்டுற நூலை விட்டு இழுத்தோம்னா அது ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துருங்க. இந்த மாதிரி 2 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போல் நம்ம அப்படியே வரிசையாக கட்டிக்கிட்டே வர வேண்டியதாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. உங்களுக்கு பூ கட்ட தெரியலனாலும் பூ கட்டினாலும் சரியாக வந்து வராது அப்படிங்கிறவங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் பூ கட்டி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம தலையில் வைக்கிறப்பையும் பார்க்குறப்பையும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கட்டி எடுத்துக்கலாம். கட்டி முடித்த பிறகு பின்னாடி உள்ள நூலை வந்து கட் பண்ணிட்டோம்னா அழகாக நமக்கு பூ கிடச்சிருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த கரண்டி வந்து கட்டி முடிச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு லென்த்தியாக வந்து பூ கிடச்சிரும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.